கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற கிதாபில் வரக்கூடிய ஹதீஸின் விளக்கத்தில் இன்று நாம் ஏழைகள் வறியவர்களுக்கு இரக்கம் காட்டுதல் என்ற பாடத்தில் வரக்கூடிய கடைசி ஹதீஸுடைய விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். அந்த ஹதீஸை இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னடந்த ஒரு வரலாற்று செய்தியை கதையாக, சம்பவமாக நபி அவர்கள் மக்களுக்கு சொல்கிறார்கள். அதுதான் லம் யதகல்லம் ஃபில் மஹ்தி இல்லா ஸலாஸ. பிறந்த குழந்தை தொட்டிலில் இருக்கிற வேளையில் பேசிய அந்த 3 பேருடைய சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். குழந்தையாக இருக்கிற போது, தொட்டிலே இருக்கிற போது அற்புதமாக 3 குழந்தைகள் பேசியிருக்கிறது. வேறு சில ஹதீஸ்களில் 3 விட கூடுதலாக இன்னும் வருகிறது. இந்த ஹதீஸில் வரக்கூடியதை நாம் பார்ப்போம். அதில் முதலாவதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக பெற்றதற்கு பின்னர் அவர்கள் சிறிய வயதில் இருக்கிற போது, பால் குடிக்கிற வயதில் இருக்கிற போது கதைத்திருக்கிறார்கள். பிறந்த குழந்தை கதைப்பது என்பது பெரிய அற்புதம். அதை அல்லாஹு தஆலா நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அது அல்லாஹுக்கு இலகுவானது. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய சக்தி 2 எழுத்தில் தான் இருக்கிறது. குன் என்ற வார்த்தையில் தான் அல்லாஹ்வுடைய சக்தி இருக்கிறது. குன் என்றால் ஆகு என்பதாகும். அல்லாஹ் ஆகு என்று சொன்னால் ஃபயக்கூன், அது ஆகிரும். அது எதை அல்லாஹ் ஆக வேண்டும் என்று சொல்கிறானோ அது அப்படியே நடக்கும். அந்த அளவுக்கு தான் அல்லாஹ்வுடைய சக்தி. அல்லாஹ் நமக்கு பேசுகிற ஆற்றலை தந்தவன் அல்லாஹ். பிறந்த குழந்தையையும் பேச வைக்க வேண்டும் என்றால் பேச வைத்து காட்டுகிற ஆற்றல் மிக்கவன் தான் அந்த அல்லாஹ் என்பதனை குறிப்பிடுகிற செய்திதான் அது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். பிறந்ததற்கு பிறகு அந்த மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நடந்து கொண்ட முறையை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் பனு இஸ்ரவேலருக்கு என்று அனுப்பப்பட்ட நபிமார்களில் கடைசி நபி ஆவார்கள். ஏன், முஹம்மது நபிக்கு முன்னால் உள்ள கடைசி நபி அவர்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலுள்ள நபியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், وَإِذْ قَالَ عِيسَى ابْنُ مَرْيَمَ يَا بَنِي إِسْرَائِيلَ إِنِّي رَسُولُ اللَّهِ إِلَيْكُمْ مُصَدِّقًا لِمَا بَيْنَ يَدَيَّ مِنَ التَّوْرَاةِ وَمُبَشِّرًا بِرَسُولٍ يَأْتِي مِنْ بَعْدِي اسْمُهُ أَحْمَدُ. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், பனு இஸ்ரவேலர்களே, உங்களுக்கென்று அனுப்பப்பட்ட தூதராக நான் இருக்கிறேன் என்று சொல்லி வந்து, நான் எனக்கு பிறகு வருகிற ஒரு நபியை உங்களுக்கு நன்மாராயம் சொல்கிறேன், அவருடைய பெயர் அஹ்மதாக இருக்கும் என்று அவர் நன்மாராயம் சொல்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் அஹ்மத். முஹம்மது நபி அவருடைய பெயர் இன்னும் ஒரு பெயர் தான் அஹ்மத் என்பது. அப்ப அந்த செய்தி அல்லாஹ் அல் குர்ஆனிலே பதிவு செய்து, இது நபி என்பது முஹம்மது நபியை நபியாக அனுப்பப்பட்ட புதிய செய்தி அல்ல. அது அல்லாஹ் அன்னரமே நிர்ணயித்து விட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கிற போது எனக்கு பிறகு ஒரு நபி வருவார், அவர் முஹம்மது நபியாகத்தான் இருப்பார் என்று அந்த மக்களுக்கு நன்மாராயம் சொல்லிவிட்டுத்தான் சென்றிருக்கிறார்கள். அப்படியான அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மிக பெரும் அத்தாட்சியாக இருக்கிறார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், وَجَعَلْنَا ابْنَ مَرْيَمَ وَأُمَّهُ آيَةً. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய தாயான மரியமையும் பெரும் அத்தாட்சியாகவே நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தது பற்றி அல்லாஹ் சொல்கிற போது இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி படைத்தானோ அதுபோலதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தாய் தந்தை இல்லாமல் அல்லாஹ் உருவாக்கினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் படைப்பு. அவர் தாயிலிருந்து பிறக்கவும் இல்லை, தந்தையிலிருந்து பிறக்கவும் இல்லை. இது போலதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தை இல்லாமல் பிறந்தார்கள். தந்தை இல்லாமல் பிறக்கிற அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான். அந்த நிகழ்வுதான் இப்போது நாம் சம்பவமாக பார்க்க இருக்கிறோம். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். பிறந்த உடனேயே அவர் பிறந்து குழந்தையாக இருக்கிற போது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பயம் வருது. இப்போ ஊராக்கள் கேட்பாங்களே, உனக்கு யார் மூலமாக பிறந்த புள்ள, இந்த புள்ளோட வாப்பா யாரு என்று கேட்டால் பெரிய ஒரு கஷ்டமாக ஆகிவிடும். இந்த யோசனையில மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா லைத்தனி மித்து கபல ஹாதா, இதுக்கு முதல்ல நான் மௌத்தாய் செத்திரிக்கப்படாதா, இவ்வளவு பெரிய சோதனைக்குள்ள நான் மாட்டிட்டேன். ஒரு குழந்தை கிடைத்திருக்கிற, இந்த குழந்தை எப்படி கிடைச்சென்று ஊரான் கேட்டா நான் என்ன சொல்றது, இந்த அற்புதத்தை எப்படி விளங்கப்படுத்துவது என்று அவர்கள் கவலைப்பட்ட செய்தியையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ்வே அவர்களுக்கு உணவை கொடுக்கிறான். அவர்களுக்கு கவலையாக நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. லா தஹ்ஸனி, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, இதையெல்லாம் நாங்கள் சரியாக அமைத்து காட்டுவோம். நீங்கள் ஈச்ச மரத்துடைய அடியை அசையுங்கள், மேலிருந்து பழம் கொட்டணும், அதனை நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருங்கள் என்று அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான். இப்ப குழந்தை கிடைச்ச உடனே, ஊருக்கு தெரிய வந்த உடனே ஊராக்கள் கதையை உண்டு பண்றாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்திலே வந்து சொல்கிறார்கள், மா கான அபூக் இம்ரஅ சூஇன் இம்ரஅ சௌஇன் வமா கானத் உம்முகி பகியா, உங்களோட வாப்பாவும் நல்லம் உம்மாவும் நல்லம், நல்ல குடும்பத்தில் பிறந்தால்தான் நீங்களும், உங்களுக்கு எங்கிருந்து இந்த புள்ள வந்துச்சு? நல்ல குடும்பத்தில் ஒரு ஆள், நீங்க எப்படி இந்த பிழையான ஒரு வேலையை செஞ்சீங்க பாருங்க. குடும்பம் ஒரு தவறு நடக்கிற போது குடும்பத்தை பார்க்கிறார்கள். ஒரு தவறு நடக்கிற, இந்த தவறை அந்த குடும்பத்துக்கு செல்லலாமா, இந்த தவறை நம்ம அந்த குடும்பத்துக்கு சென்ன அந்த குடும்பத்துக்கு தகுதியாயுது என்ற அளவிற்கு அதை பார்க்கிறார்கள். அப்ப அந்த மக்கள் சொல்கிறார்கள், உங்களோட உம்மா வாப்பா எல்லாம் இப்படி ஒரு கெட்ட மோசமான நடத்தை உடையவர்களாக இல்லையே, அப்ப எப்படி உங்களுக்கு இந்த குழந்தை வந்தது என்று கேட்டபோதுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேளுங்க, இந்த புள்ளைகிட்ட கேளுங்கண்டாங்க. அப்ப புள்ளைகிட்ட கேளுங்கன்னா உங்களுக்கு பகுடி மாதிரி இருந்துச்சு. நம்மளை நாங்க கிண்டல் பண்றீங்களா எங்களை, இந்த இப்ப பிறந்த புள்ள எப்படி பேசும் எங்கள்கிட்ட. அவங்க கேட்காங்க, கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி சபியா, சின்ன பிள்ளையாக தொட்டில கறிக்க பிள்ளைகிட்ட நாங்க எப்படி பேசுறேன், நீ தான் பதில் சொல்லணும், நீ தான் உம்மா, இந்த புள்ளோட வாப்பா ஆறுன்னு சொல்லணும் என்று அவங்க கேட்காங்க. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். தொட்டில் இருந்த புள்ள பேசுது. சொல்லுகிறார்கள், கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான், வஜஅலனி நபியா, அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான், வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து, நான் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் எனக்கு பரக்கத் செய்திருக்கிறான், வஅவ்ஸானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, நான் உயிரோடு வாழும் காலமெல்லாம் தொழ வேண்டும், ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு ஏவிருக்கிறான், வபர்ரம் பிவாலிததி, எனக்கு இப்ப வாப்பா இல்ல, வபர்ரம் பிவாலிததி, இந்த தாய்க்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான், வலம் யஜஅல்னி ஜப்பாரன் ஷகியா, அல்லாஹ் என்னை அடக்கி ஆளுகிற கெட்ட மனிதனாக அல்லாஹ் ஆக்கவில்லை, வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூது வ யௌம உபஅஸு ஹய்யா, நான் பிறந்த நாளிலும் மரணிக்கிற நாளிலும் மறுமையில் எழுப்பப்படுகிற நாளிலும் அல்லாஹ் எனக்கு ஈடேற்றத்தை தருவான் என்கிற
7 வசனங்களை கொண்ட வாக்கியத்தை அந்த புள்ள பேசுது. இப்ப விளங்கிட்டு இது அற்புதம், இது ஒரு சாதாரணமா கிடைக்கல, இது அல்லாஹ் மூலமாகத்தான் கிடைத்திருக்கிறது. அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய கற்பில் இந்த குழந்தையை உண்டாகு என்று சொன்னால் அது உண்டாயிடுச்சு. அல்லாஹ் நினைத்தால் அது உருவாகும். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உருவாக்கினானோ தாய் தந்தை இல்லாமல், எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியை ஹவ்வாவை ஒரு தாய் இல்லாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முள்ளந்தண்டிலிருந்து அல்லாஹ் உருவாக்கினானோ, அதுபோல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தந்தை இல்லாமல் அந்த குழந்தையை உருவாக்கினான். இது அல்லாஹ் கொடுத்த அற்புதம் என்பதனை அந்த சமுதாயத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தி காட்டினார். இது ஒரு சாதாரணமானது இல்லை. அல்லாஹ் பேச வைக்க அல்லாஹ் கேளும். ஏன் நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம், மறுமையில வாக்கி முத்திரையிட்டு போட கையை பேச வைப்பான் அல்லாஹ், கால் சாக்கி செல்லும், இந்த பூமி பேசும், இந்த பூமி பேசும். யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா, மறுமை நாளிலே இந்த பூமி அதனுடைய செய்திகளை சொல்லும். பிஅன்ன ரப்பக அவ்ஹாலஹா, அல்லாஹ் தான் அதுக்கு வஹியாக சொன்னான் என்றெல்லாம் சொல்லும் என்ற செய்தி நான் பார்த்தேன். அப்ப பூமியை பேச வைக்கிறண்டா, கையை பேச வைக்காண்டா, அந்த சின்ன குழந்தையை பேச வைப்பது என்பது அது ஒரு சாதாரணமானது இல்லை, அல்லாஹ்க்கு மிக இலகுவானது. நமக்கு தான் பார்க்கறதுக்கு பெருசு மாதிரி இருக்கும். புள்ள வளர்ந்து 4 மாசமாயி 5 மாசமாயி அந்த மதல பேச்சு வந்து 1 வருஷமாயி வரும், நமக்கு தான் வழங்கும். அல்லாஹ்க்கு லேசி. அல்லாஹ் நினைத்தால் 2 எழுத்து தான், குன் ஆகு என்பான், அது ஆகிவிடும். இது அல்லாஹு தஆலா சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு விடயமாகும். 2வது மனிதர் யாரு பேசினார் என்றால், இது ஒரு மிக அற்புதமான இன்னும் ஒரு செய்தி. ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்கசாலி, இபாதத்தாளி, நல்ல மனுஷன். அந்த மனுஷன் ஒரு பள்ளி ஒன்றை கட்டி, பள்ளி மாதிரி ஒன்று வணக்க ஸ்தலத்தை கட்டி தனியே இபாதத் செஞ்சுட்டு இருக்கார். தனியே இபாதத் செஞ்சுட்டு இருந்தோன்னா அந்த ஊர் மக்கள் இவர் எப்படியாவது குழப்பணும் என்று சில ஷைத்தானியத்தான நிலையை உருவாக்குறாங்க. ஷைத்தானியத்தான நிலை உருவாகிற போது ஒரு விபச்சாரம் செய்கிற ஒரு பெண் வந்து நான் குழப்பி விடுறேன் என்று சொல்லி அவரை குழப்புவதற்கு திட்டமிடுகிறார். இந்த திட்டமிடுவதற்கு காரணம் ஒரு நிகழ்வு நடக்கிறது. இவர் தொழுது கொண்டு இருக்கிறார். ஜுரைஜ் என்ற அந்த நல்ல மனிதர் தொழுது கொண்டு இருக்கிறார். தொழக்குள்ள வந்து உம்மா வந்து ஜுரைஜ் என்று கூப்பிடுறார். கூப்பிட்டோடனே இவர் தக்பீரை கட்டிக்கணும்னு நினைக்கார். உம்மா கூப்பிடுறா, உம்மா கூப்பிடுறதுக்கு நம்ம விடையளிக்கதா இல்லை நம்ம தொழுவிட்டு அல்லாஹ்க்கு தானே, அல்லாஹ்வுடைய தொழுகையே நம்ம முழுமையாக்குறதா என்று நினைச்சுப்போ, இல்லை உம்மாவோட அல்லாஹ் பெரிசு தொழுவோம் என்று தொழுவிட்டு இருக்கார். 2வது நாளும் வந்து உம்மா வந்து ஜுரைஜ் என்று கூப்பிடுறார். இவர் உம்மாக்கு அதே நிலைமையில் தொழுவிட்டு இருக்கக்குள்ளாம் வந்து கூப்பிடுறா. இப்போ நம்ம தொழுகிறதா அல்லாஹ்வை பார்க்கதா இல்லை உம்மாவை பார்க்கதா? இல்லை நம்ம அல்லாஹ் தான் பெரிச்சு தொழுவோம். 3வது நாளும் இதனும் உம்மாவுக்கு கோபம் வந்துச்சு. கோபம் வந்தோன்னு உம்மா ஒரு திட்டி போடுறான். எப்படி திட்டுறான்டா, யா அல்லாஹ் இந்த ஜுரைஜி மௌத்தாரத்துக்கு விபச்சாரிற முகத்துல முழிக்காம மௌத்தாகப்படான்னு திட்டி போடுறான். இது அல்லாஹ் அங்கீகரிக்கிறார். உம்மா வாப்பாக்கு கோபம் வந்தா திட்டக்கூடாது, உம்மா வாப்பமாருக்கு கோபம் வந்தா திட்டக்கூடாது. அரபு நாட்டில் அரபியர்கள் ஏதாவது பிரச்சனை வந்தா அல்லாஹ் ரஹம் வாலிதைக்குன்னா சொல்லுவார்கள், உன் வாப்பா அம்மாக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் என்ன சொல்லுவார்கள். அப்படி அல்லாஹ் அந்த ரஹ்மத்துக்குரிய துவா தான் சொல்லுவார்கள். உனக்கு நீ நல்லா இருப்பாய், நீ நல்லா இருப்பாய், பாரக்கல்லாஹு ஃபீக என்றுதான் சொல்லுவார்கள். இப்படித்தான் அந்த வார்த்தை வரணுமே தவிர திட்டி நாசமா போய்த்த உருப்பட மாட்டாய். நாய், பேய், குருவி, கிடந்த மிருகங்களை எல்லாம் சொல்லி திட்டின அங்கீகரிக்கப்பட்ட நாயிர பழக்கத்துல வீட்டுக்கு இருந்தானா எப்படி இருக்கு? ஒரு புள்ள வீட்டுக்குள்ள நாயண்டேசி நாயிர பழக்கம் மாதிரி அவனுக்கு வந்துட்டு மாதிரி நாய் பழக்கம் தானே இருக்கு, நம்ம கேட்டெடுத்தது தானே. எனவே தாய் தந்தையர்கள் வார்த்தைகளை கவனமாக பேசணும். இந்த தாய் சொன்ன வார்த்தை அங்கீகரிக்கப்படுது, ஷைத்தானிய நிலைமை உருவாகிறது. அந்த பெண் வந்து இவரை கெடுப்பதற்காக வருகிறார். ஆனா இவர் அசையலை, ஈமான்ல மிக உறுதியானால். இவர் தோத்திரப்படாது என்பதற்காக ஆடு மேய்க்கக்கூடிய இடையனோடு இணைந்து பிழையான இடத்தில் ஈடுபடுகிறார். பிழையான இடத்தில் ஈடுபட்டு குழந்தை குடைத்த உடனே ஊருக்குள்ள பேராக்கினால் அந்த பெண், எனக்கு கிடைச்ச குழந்தை அந்த
இதுல வணக்கஸ்தலத்துல தனியே இருந்து இபாதத் செஞ்சுட்டு இருக்காரு, அவர்கிட்ட நான் போய் தனியே ஒருத்தரும் இல்லா டைமை பார்த்து நான் போய் வந்துதான் இந்த குழந்தை உருவான பொய்ய சொல்லிட்டேன். பொய்ய சொன்னா ஊராக்கள்லாம் சேர்ந்து வந்து அந்த உடைச்சி ஆளுக்கு அடிச்சு பெரிய இதுன்னு அவருக்கு என்ன நடந்த முதல் விஷயத்த சொல்லுங்க. ஏன் உடைக்கீங்க, ஏன் அடிக்கீங்க, ஏன் அடிக்கதா ஏன் உடைக்கதா, தனி இருந்து தொழுவுறன் இபாதத் செய்யறன்னு சொல்லிட்டு நீ என்ன வேலை பார்த்தாய் என்று கடுமையானது நடக்குது. அப்ப அவர் சொன்னார், விஷயத்தை சொல்லுங்க. இல்ல இந்த பெண்ணோடு இணைந்து ஒரு குழந்தை கிடைத்திருக்கிறது, எப்படி கிடைச்ச? அப்ப அவர் சொன்ன, அந்த குழந்தைய கொண்டாங்க, அந்த பிள்ளைய கொண்டு வாங்கன்னு சொன்னார். ஊராக்கள்லாம் அந்த குழந்தை என்ன செய்ய போறார், குழந்தைய கொண்டு வந்தா என்ன செய்யறதுக்கு பிறகு நடந்து போயிடுச்சு. அந்த புள்ளோட வயிற்றுல ஒரு சின்ன ஒரு குத்தொண்டு போட்டு மன் அபூக்க, உண்ட வாப்பா யாருன்னு கேட்டார். பாருங்க, அல்லாஹ்வில் இருந்த நம்பிக்கை, அவர் பிழை செய்யாதல் அல்லாஹ் கொடுக்கிற உதவி. தஅர்ரஃப் இலல்லாஹி ஃபிர்ரஹா யஅரிஃப்க ஃபிஷ்ஷித்தா. நபி அவர்கள் சொன்னார்கள், நீ நல்லா இருக்கக்குள்ள அல்லாஹ்வை சரியா தெரிஞ்சு வைத்து இபாதத் செய்து வைத்துக் கொண்டால் கஷ்டமான நேரத்தில் அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான், அல்லாஹ் உனக்குரிய அனைத்து விடயங்களையும் இலகுவாக்கி தருவான். அப்ப அல்லாஹ் உன்னை கஷ்டமானத்துல தெரிந்து கொள்வான். அப்ப வகுத்துல குத்தி உன்னை வாப்பா ஆரண்டு கேட்ட உடனே அந்த ஆடு மேய்க்க இடையன் அந்த குழந்தை சொல்லிச்சு. அல்லாஹ் அக்பர். எப்படி அந்த ஒரு இபாதத்தாலிய ஒரு வணக்கசாலிய பிள்ளையாக நினைச்சு அடிச்சு எதுவும் கேட்காம பிள்ளையாக நினைச்சு அவர வணக்கஸ்தலத்தை உடைச்சு அடிச்சு போட்டாங்க ஊராக்கள். இப்பதான் கேட்டோம் அந்த புள்ள பேசிட்டு, பெரிய ஆச்சரியம், இது பிறந்த புள்ள, இப்ப பிறந்த புள்ள இது பேசுதா, இது எப்படி பேசும், அல்லாஹ் கொடுத்த அற்புதம். மாறு கேட்டாங்க, எங்களை மன்னிச்சுக்கங்க, நாங்க தவறு செஞ்சிட்டோம், கேட்காம பார்க்காம இந்த வேலையை நடத்திட்டோம், எங்களை குற்றம் பிடிச்சிடாதங்க, நாங்க உங்களுக்கு தங்கத்தால இந்த வணக்கஸ்தலத்தை கட்டித்தரேன்டாங்க. ஊராக்கெல்லாம் சேர்ந்து தங்கத்தால கட்டித்தர. அவர் சொன்னார், வேணா உலக ஆசை எனக்கு இல்லை, இருந்த மாதிரி கட்டித்தந்தோடு நீங்க போங்க, இருந்த மாதிரி கட்டித்தந்தோடு நீங்க போங்கண்டார். பாருங்க, அல்லாஹ் ஒரு இபாதத்தாலேயே எப்படி காப்பாற்றுகிறான். மக்கள் எல்லாம் தூற்றுகிறார்கள், ஏசுகிறார்கள், அடிக்கிறார்கள், உடைக்கிறார்கள். அல்லாஹ் ஒரு குழந்தை சின்ன பிள்ளைய பேச வச்சு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுகிறார். மூணாவது குழந்தை தான் சுருக்கமாக முடித்துக் கொள்வோம். மூணாவது குழந்தை ஒரு தாயிடத்திலே பால் குடித்துக் கொண்டிருக்கிறது. சின்ன பிள்ளை பார்த்தா ஒரு நல்ல மனுஷன் போறான், அழகான வாகனத்துல போறார், அழகான தோற்றம், பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அந்த உம்மா சொன்னா, யா அல்லாஹ் என்ற பிள்ளைய இந்த மனுஷன் மாதிரி ஆக்கிறியா அல்லாஹ், நல்ல மனுஷன், நல்ல தோற்றம், நல்ல ஆளா இருக்கார், நல்ல வாகனத்துல போறார், செல்வ செழிப்பா இருக்கார், இவரை போலதான் என்ற புள்ள ஆகணும். அந்த பால் குடிச்ச புள்ள பால் குடிக்கத்தை விட்டுட்டு, யா அல்லாஹ் என்ன இவரை மாதிரி ஆக்கிறாதண்டுச்சு, என்ன இவரை மாதிரி ஆக்கிறாதண்டுச்சு. உம்மாக்கு அதிசயம், அந்த புள்ள பேசுது. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு ஆள் போறார், ஒரு பெண்மணி, அவக்கு ஆக்கள் எல்லாம் ஏசுறாங்க, அடிக்காங்க, கள்ளி, விபச்சாரி, தப்பு செஞ்சவள் என்று ஏசுறாங்க, சரக்தி வசனைத்தி என்று ஏசுறாங்க. நீ களவெடுத்தவள், நீ விபச்சாரம் செஞ்சவள், தப்பு செஞ்சவள், உன்னை போல ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க இயலாது என்று ஏசுறாங்க, அடிக்காங்க. அந்த பெண் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே போதுமான, நீங்க சொல்றதுக்கு எல்லாம் அல்லாஹ் இருக்கா. உம்மா சொன்னா, யா அல்லாஹ் என்ற பிள்ளைய இவோ மாதிரி ஆக்கிறாதே அல்லாஹ், பாரு அடிச்சு ஊரெல்லாம் கேவலப்படுத்துறாங்க. அந்த புள்ள சொல்லிச்சு, யா அல்லாஹ் என்னை இவோ மாதிரி தான் ஆக்கண்டுச்சு. அதுக்கு பிறகு அந்த தாய் புள்ள இடத்துல கேட்குது, என்ன மகன் நீ இப்படி சொல்றாய் என்று கேட்டதற்கு, முதல் போன மனுஷன் நல்ல மனிதன் அல்ல, வெளித்தோட்டத்துல நல்லா, வெளித்தோட்டத்துல நல்லவர், அவர் அடக்கி ஆளுகிற ஒரு கொடுங்கோல் அரசராக கடுமையான ஒரு ஆளாக இருக்கிறார், அவரை போல நான் இருக்கக்கூடாது, நான் நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். பிறகு போன அந்த விபச்சாரம் செய்தவள், கள்ளி, களவெடுத்தவள் எல்லாம் அடிச்சு சொன்னா அவரு களவும் செய்யல, அவரு பிழையும் செய்யல, ஊராக்கள் தப்பாக சொல்றாங்க, ஊராக்கள் பிழையாக சொல்றாங்க. அவன் நல்ல மனுஷி, அவன் நல்ல பெண், அவளை போலதான் நான் இருக்கணும் என்று அந்த குழந்தை பேசிய இந்த 3 சம்பவத்தையும் நாம் புகாரி, முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 குழந்தைகள் சிறிய வயதில் பேசியது, அதுல முதலாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது ஜுரைஜ் என்ற வணக்கசாலி,
மூன்றாவது அந்த பேர் குறிப்பிடப்படவில்லை. ஒரு தாயிடத்திலே பால் குடித்து கொண்டிருந்த ஒரு சிறிய குழந்தை. வேறு சில செய்திகளும் வருகிறது, அதுல சில கருத்துக்களும் முரண்பாடாக இருக்கிறது. ஈசா அந்த மன்னிக்கவும் யூசுப் அலை இஸ்லாமுடைய சம்பவத்தோடு தொடர்பான ஒரு செய்தி வருகிறது. வஷஹித ஷாஹிது மின் அஹ்லிஹா என்ற குர்ஆன் வசனத்துல. அது சம்பந்தமான விஷயங்கள் இன்ஷாஅல்லாஹ் அடுத்த பயான்ல பார்ப்போம். எனவே நம்ம அல்லாஹு தஆலா ஒரு அற்புதத்தை நடத்தி காட்டணும்னு நினைத்தால் அவனுடைய சக்தி, அவனுடைய வல்லமை, அவனுடைய குத்ரத் 2 எழுத்து தான். காஃப் நூன் குன் என்ற எழுத்து தான். அந்த வல்லமை மிக்க வந்தான் அல்லாஹ். அல்லாஹ் நினைத்தால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடலை பொழுந்து பாதையை கொடுத்து காப்பாற்றி விட்டான். அப்ப அந்த அளவுக்கு தான் அல்லாஹ்வோட சக்தி. அப்ப அந்த சக்தி மிக்க அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய நினைத்தால் உதவி செய்வான், நமக்கு தரணும் நினைத்தால் தருவான். ஆனா நம்மட ஈமான் சரியா இருக்கணும், நம்மட கொள்கை சரியா இருக்கணும், அகீதா சரியா இருக்கணும், அல்லாஹ்வுடைய தொடர்பு சரியா இருக்கணும். நம்மட ஈமானுடைய தொடர்பு அல்லாஹ்வோடு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு உதவி கிடைக்கும். எனவே அல்லாஹோடு நாம் தொடர்பாக இருப்போம், உறுதியாக இருப்போம். வல்லவன் அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்தை விளங்கி சரியான முறையில் அறிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.